கல்லறை பேசுவது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை பேசுவது போல அந்த கவிஞர், கிறிஸ்தவ கவிஞர் எழுதியிருக்கிறார். மிகவும் அருமையாக இருக்கிறது. கல்லறை பேசுகிறது, எனக்குள் வந்தவர்கள் எழுந்து போனதாய் வரலாறு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து வரலாற்றை மாற்றியிருக்கிறார். மன்னாதி மன்னர்களை எல்லாம் மண்ணோடு மண்ணாக்கியவன் நான், மண்ணோடு மண்ணாக்கும் என் கனவை முதல் முறையாய் மண்ணாக்கி சென்றிருக்கிறார். மண்ணிலிருந்து வந்தவரை மண்ணுக்குள் வைப்பது எளிது, ஆனால் விண்ணிலிருந்து வந்தவரை மண்ணுக்குள் அடைப்பது எளிதல்ல என்பதை உணர்ந்தேன். விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் என்பதாலோ கல்லறைக்கு விருந்தாளியாய் வந்து சென்று விட்டார். கல்லறை மற்றவர்களுக்கோ முற்றுப்புள்ளி, அவருக்கு அது தொடக்கப்புள்ளி. பிறப்பு இறப்பு எழுதப்பட்ட கல்லறைகளுக்கு மத்தியில் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு என்று எழுதி சென்றவர் அவர் மட்டும்தான். கல்லறை மனிதர்களுக்கு சொந்த வீடு, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கோ அது வாடகை வீடு. கல்லறையில் புற்கள் முளைக்கும், இங்கு மட்டும்தான் ஒரு உயிரே முளைத்து சென்றிருக்கிறது. கல்லறையில் புரட்டி போட்ட கல் அல்ல நான், வரலாற்றையே புரட்டி போட்ட கல். உயிர்த்தெழுந்தவரை பார்த்த முதல் சாட்சி நான். அவர் உயிர்த்தெழுந்த ஆச்சரியத்தை பார்த்து நான் கல்லாகி போனேன். உலகத்தையே என் காலடியில் வைத்திருப்பதாய் பெருமிதம் கொண்டேன். முதல் முறையாய் அவர் காலடியில் நான் இருப்பதை உணர்ந்தேன். கடைசியாக மீண்டும் மேசியாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று காத்திருக்கிறேன். அந்த கல்லறை சொல்லுகிறது, மீண்டும் மேசியாவாக இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறேன். நீதிமான்களுடைய கல்லறை திறக்கும், அதை பார்க்க வேண்டும் என்று என் கண்கள் பூத்திருக்கிறது. நன்றி. நன்றி.